கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வசன தீபம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கப் போகிற வேத வசனத்தை வாசிப்போம். மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமேன். தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு அவரால் ரட்சிப்பை பெற்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சத்துருக்கள் கண்டிப்பாக பின்தொடர்ந்து வருவாங்க, இருப்பாங்க. ஏன்னா எப்படியாவது அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க நம்ம கைக்கு கிடைக்க மாட்டாங்களான்னு அவன் கொஞ்ச நாள் போராடிட்டு தான் இருப்பான். அதனால தான் இந்த இடத்துல பார்க்கும்போது என் சத்துருவே அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே அப்படின்னா, அவனுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்படுற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவ பிள்ளைகள் விழுந்து போகணும், அவங்களுடைய விசுவாசம் குறையணும், அவங்களுக்கு பயம் உண்டாகணும், குழப்பம் உண்டாகணும், குடும்பத்தில் பிரிவினை உண்டாகணும், சரீரத்தில் பலவீனங்கள் உண்டாகணும், எழும்ப முடியாதபடி தவிக்கணும், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாது, தேவனை ஆராதிக்கக்கூடாது, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க சோர்வுற்று போய் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் எப்போ விழுவாங்கன்னு சொல்லி அவன் காத்திருப்பான். அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் நாம் எப்படி நம்ம அந்த சவாலாக அதை எடுக்கணும் அப்படின்னா, என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இப்போ விழமாட்டோம் நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் சங்கீதம் 94:18 என் கால்கள் சறுக்குகிறது என்று சொல்லும் போதே, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிட்டுன்னு சொல்லி வேதவசனம் இருக்குது இல்லைங்களா? கால் சறுக்கும், சறுக்காமலாம் இருக்காது. நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்குது. அந்த உலகத்தில் தான் நாமும் இருக்கிறோம், நாமும் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா, நம்ம எங்கே இருக்கிறோம்? உலகத்தில் தான் இருக்கிறோம். கால்களில் நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். மிதக்கல யாருமே. ஆவியில் இருந்தாலும் உலகத்தினுடைய இருப்பிடம் இந்த நாட்களில் நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம் இல்லையா? அதனால அவனுடைய கண்கள்னால சில நேரங்களில் நம்ம பார்த்து நமக்கு விரோதமாக சில காரியங்களை அவன் பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி முத்திரை போடப்பட்டவங்க, அவர் நமக்கு ஆதரவாக இருக்கிறாரு. பயப்படாதே என்று சொல்லி வேதத்தில் 365 முறை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இந்த வேத வசனத்தை எல்லாம் வாசிக்கும்போது நம்ம தைரியமாக அவனிடத்தில் சவால் விட முடியும். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். அது எப்படி தெரியுங்களா? இருளில் நம்ம உட்காந்துருக்குற ஒரு ரூமுக்குள்ளன்னு வச்சுக்கலாமே, சுத்தமாக அங்கே வெளிச்சமே கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு எப்படி ஆண்டவர் வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்குள்ளார ஒளியாக இருக்கிறார் இல்லையா? யோவானில் வாசிக்கிறோம்ல, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது அப்படின்னு சொல்லி. அப்போது தேவன் நமக்குள்ளார ஒளியாக இருக்கிறனால அந்த வெளிச்சத்தில் நம்ம நடத்தப்பட முடியும். அந்த இருளின் நேரத்துலையும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருப்பார். துன்பத்தில் நடந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். என்ன சூழ்நிலைகள் கடந்து வந்தாலும் நமக்குள்ளார இருக்கிற அந்த வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாகிய அந்த ஒளி நமக்குள் இருக்கிறபடினால சத்துருவுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டாம்? பயப்பட வேண்டாம். அதனால தான் இது சவால் விடக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். என்னதான் நீ எனக்கு விரோதமாக எழும்பினாலும், என்ன போராட்டத்தை எனக்கு விரோதமாக நீ கொண்டு வந்தாலும், ஆண்டவர் எனக்குள்ளார இருக்கிறபடினால அவர் என்ன வழி நடத்துவார். இருளில் இருந்தாலும் சரி, பிரச்சனையில் இருந்தாலும் சரி, போராட்டத்தில் இருந்தாலும் சரி, ஆனால் எனக்குள் உதித்திருக்கிற அவருடைய வெளிச்சம், எனக்குள் இருக்கிற என் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஒளி எனக்கு அது வெளிச்சமாக இருக்கும். அதனால நீ இப்போ சந்தோஷப்பட்றாத. ஆண்டவர் என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். நாளொன்று கடந்து வரும், அவர் என்னை பகிரங்கமான வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வருவார் என்று சொல்லி நம்ம வைராக்கியமாக நின்று அவனுக்கு விரோதமாக நம்ம கொடியேற்றுகிற அந்த அளவுக்கு நேராக அவனுக்காக சவால் விடுகிறவர்களை தேவன் அதிகமாய் நேசிக்கிறார். புரியுதுங்களா? அந்த நேசம் நமக்கு தேவை அப்படின்னு சொன்னால், நாமும் இந்த நாளில் நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருவை பார்த்து நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். காரணம், அவருடைய வெளிச்சம் எனக்குள் இருக்குது. அந்த வெளிச்சத்தில் அவர் எனக்கு ஆலோசனை கொடுக்குறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். உண்மையில என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லி அவர் எனக்குள்ளார இருந்து எனக்கு ஆலோசனையை கொடுத்து அவர் வழி நடத்துகிறார். அதனால நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என்று சொல்லி அவங்ககிட்ட வைராக்கியமாக நம்ம நிற்கும் போது தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன்.